வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கான ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மோல் கான்செப்டை வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மோல் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா ஆட்டம்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத தான் நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம்னா மோல்ல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலா தான் இருக்கும். ஸோ நீங்க மோல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, மோல்ன்றது உங்களுக்கு ஒரு மாஸ் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் கிவன் மாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த எலமெண்ட் இல்லைன்னா அந்த மாலிக்யூலோட மாஸ் இருக்கும், அதாவது ஆட்டமிக் மாஸ் இல்லைன்னா மாலிகுலர் மாஸ். முதல்ல ஆட்டமிக் மாஸுக்கும் மாலிகுலர் மாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமுக்கு பர்டிகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட்டமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இதெல்லாமே அதோட ஆட்டமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2O as a whole இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு மாலிக்யூலோட மாஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் கிவன் சப்ஸ்டன்ஸ் வந்து மாலிகுலா இருந்துச்சு அப்படின்னா உங்க மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அது ஆட்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டமிக் மாஸ் இருந்தாலே போதும். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது என்னன்னு ஈஸியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் H2O இருக்கு இல்லையா, ஸோ இதோட மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கு மாஸ் 1, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2 அப்படின் போது 2 into 1 that is 2 and ஆக்சிஜனோட மாஸ் 16 இல்லைங்களா. அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் வாட்டர், மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் மோல் கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாஸ்ல எவ்வளோ மோல் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா கிவன் மாஸ் டிவைடட் பை ஆட்டமிக் மாஸ் இல்லைன்னா மாலிகுலர் மாஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, மோல் இன்டு அவகேட்ரோ நம்பர். ஸோ இந்த அவகேட்ரோ நம்பர் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.023 into 10 power 23. ஸோ எவ்வளோ மோல் இருக்கோ அதோட அவகேட்ரோ நம்பரை நீங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொரு பர்டிகுலரா நீங்க என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிக்யூல்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிக்யூல்ஸ். ஸோ 1 மோல் ஆஃப் யுரேனியம் கேட்டாலும் சரி, 1 மோல் ஆஃப் வாட்டர் கேட்டாலும் சரி, 1 மோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கேட்டாலும் சரி, எந்த சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் அதோட 1 மோல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிக்யூல்ஸ். ஸோ இதை நம்ம கான்செப்ட் வைஸா இப்போ ப்ராப்ளம்ஸ் PYQ வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஆர்ஆர்பியில் குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இன் 144 grams ஆஃப் மெக்னீஷியம் எவ்வளோ கிராம் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் பிரசன்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மோல்ஸ் தான் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 144ன்றது கிவன் மாஸ். அப்போ மோல் கேட்குறாங்க, கிவன் மாஸ் 144. மெக்னீஷியமோட ஆட்டமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணீங்கன்னா 6 வரும். அப்போ அதுதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம மோல்னு சொல்லலாம். அப்படின்னும் போது 6 மோல்ஸ் தான் பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஹவு மெனி மாலிக்யூல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் 63 கிராம் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்னு கேட்காங்க. இந்த இடத்துல நைட்ரிக் ஆசிட்ங்கிறது ஒரு காம்பவுண்ட், அதாவது மாலிக்யூல்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்துச்சுன்னா அதை மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னும் போது நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3 நம்ம டினோட் பண்ணலாம். HNO3 நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே மாசஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வெல் அண்ட் குட். அப்படி கொடுக்கலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸோட மாசஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆட்டமிக் மாஸை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க 1 அண்ட் நைட்ரஜனுக்கு 14 அண்ட் ஆக்சிஜனுக்கு 16. 16 இங்க 3 இருக்கனால நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 16 into 3 48, 14 plus 1 that is 63. அப்போ கிவன் மாஸ் 63, நமக்கு வந்த மாலிகுலர் மாஸும் 63. அப்படின்னும் போது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை மோல் வருது, 1 மோல். ஸோ 1 மோல் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன், அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த அவகேட்ரோ நம்பர் எவ்வளோ, 6.023 into 10 power 23. ஏன் 1 மோல் எப்பவுமே அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவல் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்
or molecules is equal to mole into அவகேட்ரோ நம்பர்னு பார்த்தோமா. இந்த மோல் தானே நான் இங்க 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 into n போது ஆப்வியஸா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் 6.023 into 10 power 23. அப்படின்னும் போது ஆப்ஷன் சி 6.02 into 10 power 23 is the right answer. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க. there are dash number of atoms in 16 gram of oxygen கேட்டிருக்காங்க. ஸோ 16 gram of oxygen அவங்க given mass கொடுத்துட்டாங்க. அப்போ mole is equal to given mass by atomic mass. அப்ப 16 என்றது given mass. atomic mass of oxygen that is 16. கண்டிப்பா 1 மோலா தான் இருக்கும். அப்ப 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அவகேட்ரோ நம்பருக்கு ஆப்வியஸா ஈக்குவலா இருக்கும். அப்படின்னும் போது 6.022 into 10 power 23 is the right answer. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிருக்கலாம். 1 மோலா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷனை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ அவகேட்ரோ நம்பர் 6.022 into 10 power 23 ஈக்குவலா இருக்கும். அப்படின்னும் போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the number of moles present in 90 grams of waterன்னு கேக்குறாங்க. ஸோ வாட்டர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் H2O இல்லையா? ஸோ Hன்றது அதோட மாஸ் 1 into 2 பிளஸ் ஆக்சிஜனோட மாஸ் 16. பட் டோட்டலா இது 18ன்றது மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். அப்படின்னும் போது கிவன் மாஸ் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? 18. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மோல்ஸ் வரும். ஸோ இங்க மோல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. the atomic mass of aluminum கொடுத்துட்டாங்க and the number of moles present in 54 gram of aluminum உங்களுக்கு கேக்குறாங்க. அப்போ 54 grams of aluminumல எவ்வளோ கிராம் ஆஃப் அலுமினியம் இருக்கும்ன்றத நம்ம மோல்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கிவன் மாஸ் 54 இருக்கும், அட்டமிக் மாஸ் 27 இருக்கும். அப்படின்னும் போது ஆப்வியஸா அது 2 மோல்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் ஏ 2 மோல்ஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் RRB JEE CBT 1க்கான மார்க் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 டெஸ்ட் ஆக்சுவல் ஃபீ 1000ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆஃபர்ல நம்ம அதை 749ல ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் 5 டெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட ஆக்சுவல் ஃபீ வந்து 600 rupees நம்ம ஆஃபர்ல 449க்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா December 1st இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்பார்க்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம RRB JEE CBT 1க்கான சயின்ஸுக்கான 30 மார்க்ஸை நீங்க கிராப் பண்றதுக்கான கோர்ஸ் தான் இந்த ஷைன் 30. ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ மெட்டீரியல்ஸ் அண்ட் லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ 5 மார்க் டெஸ்ட்டும் இதோட ஆட் ஆயிடும். ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட ஃபீ வந்து 2,999. ஸோ இதுக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலும் நீங்க ஸ்பார்க்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில வேற என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றோம்னா RRB JEE சிவில் மெக்கானிக்கல் EEC CBT 2க்கான கோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். RRB NTPC RRB ALP SSC JEE கோர்ஸும் நம்ம ஆஃபர் பண்றோம். TNUSRB SANPCக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அண்ட் TNPSC CTSEல போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலுக்கான கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். TNPSC Group 1 Group 2 Group 2A அண்ட் Group 4க்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்றோம். ஸோ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்பார்க்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன queries-னாலும் நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பார்க்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.